கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. அந்த அஞ்சலியை நான் அவமானப்படுத்தினப்ப கூட ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல? நான் துடிச்சதை பார்த்து உனக்கு இறக்கமே வரலையா? சொல்லு இலக்கியா. அப்ப நீ என் மேல வச்சிருந்த லவ் பொய்யா? சொல்லு இலக்கியா, சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? கௌதம் சொல்லு. கௌதம். இலக்கியா, என்ன ஆச்சு உனக்கு? இவ்ளோ நேரமா எங்க போனேன்னு கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்க. என்ன ஆச்சு? உன் மொழியே சரியில்லை. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா இலக்கியா? என்னன்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அப்படியே கண்ணாடி மாதிரி உன் முகத்துல தெரியும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஏதோ நடந்திருக்கு, ஆனா நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. சரி பரவாயில்ல, உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. இப்ப போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. இத பாரு, கௌதம் வந்ததுக்கு அப்புறமாவது உன் மனசை விட்டு அவன்கிட்ட பேசு என்ன? ஐயோ, ரேவதி அத்தையோட ஆசைய சொல்றதா கனவுல வந்ததுக்கே உடம்பெல்லாம் ஆடி போச்சு. நிஜமாவே உண்மையை சொன்னா என்ன ஆகுமோ? சார், கௌதம் சார் எங்க போயிருக்காரு? ஏன்? இந்த ஃபைல்ல சைன் பண்ணணும். அண்ணா ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காரு, வந்த உடனே சைன் வாங்கிடலாம். ஓகே சார், தேங்க்யூ. கௌதம் என்டர்பிரைசஸ். கௌதம் என்டர்பிரைசஸ். மேடம் மேடம் நில்லுங்க. யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? நான் யாரா? நீ என்ன புதுசா வந்திருக்கியா? நான் கார்த்திகோட வைஃப். நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். சாரி மேடம், எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் கேட்டுட்டு உள்ள அனுப்புன்னு கார்த்திக் சார் சொல்லிருக்காரு. ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ சார், உங்க ஒய்ஃப் அஞ்சலி வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. எனக்கு அஞ்சலின்னு யாரையும் தெரியாது. அவங்கள உள்ள விடாதீங்க, வெளியே போக சொல்லுங்க. சாரி மேடம், கார்த்திக் சார் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் பார்க்க முடியாதா? என்ன காரணமா? அதெல்லாம் தெரியல மேடம், உங்களை வெளியே போக சொல்லிட்டாரு. கிளம்புங்க. நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னரோட வைஃப். எனக்கு பெர்மிஷன் இல்லையா? நான் உள்ள போவேன். நீ பண்றத பண்ணு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், சொல்றத கேளுங்க. போகாதீங்க. கார்த்திக், கார்த்திக், மேடம் கைய விடு. மேடம், நீங்க உள்ள போக முடியாது மேடம். கைய விடு. கார்த்திக், கைய விடுன்னு சொல்றேன்ல. கார்த்திக் எங்க இருக்கீங்க? வெளியில வாங்க. கார்த்திக் கேக்குதா? வாங்க வெளியில வாங்க. மேடம், அவர் பார்க்க முடியாது சொல்லிட்டாரு மேடம். கார்த்திக், கார்த்திக் வெளியில வர போறீங்களா இல்லையா? கார்த்திக், கார்த்திக். ஏய், எதுக்கு இப்ப இங்க வந்து கத்திட்டு இருக்க? எதுக்கு என்ன பார்க்க முடியாதுன்னு வெளியில போ சொன்னீங்க? ஏன்? உனக்கு காரணம் தெரியாதா? வெளியே போக சொல்லியும் கொஞ்சம் கூட ரோஷன் இல்லாம உள்ள வரியே. உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு என்ன வெக்கம்? இது என் புருஷனோட ஆபீஸ். எனக்கு இங்க வரதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. யாரு உனக்கு புருஷன்? அந்த உறவெல்லாம் எப்பவோ இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நீ யாரோ நான் யாரோ. உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? இது பாருங்க, இது உங்க கையால கட்டின தாலி. இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. அப்புறம் எப்படி நான் உங்க பொண்டாட்டி இல்லாம போவேன்? ஏய், நம்ம உறவை ஹாஸ்பிட்டல்லே அறுத்து முடிச்சிட்டோம்னு உனக்கே தெரியும். தேவையில்லாம இங்க வந்து சீன் போடாத. மரியாதையா வெளியே போ. கார்த்திக், என்ன பேசுறீங்க கார்த்திக்? ஏதோ சின்ன சண்டை போட்டதுனால உறவு அறுந்து போச்சுன்னு சொல்றீங்க. ஹலோ, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, கார்த்திகோட வைஃப் நான் தானே? திடீர்னு எனக்கு உனக்கு உறவு கிடையாது, எங்கேயோ போ, இனிமே என்ன பார்க்க வராதுன்னு சொல்றாரு. கார்த்திகை விட்டு எனக்கு வேற உலகமே தெரியாது. நான் எங்க போவேன்? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஏய் ஏய்,
என்ன எல்லாரும் முன்னாடி நடிக்கிறியா? நீ இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் உன்னை ஒய்ஃப்னு சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? ஷோ கார்த்திக், இங்க பாரு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா போலீஸை கூப்பிடுவேன். நல்லா கூப்பிடுங்க. அவங்களாவது வந்து அந்த நியாயத்தை கேட்கட்டும். கூப்பிடுங்க மேடம், கூப்பிடுங்க. மேடம் எந்திரடி. முடியாது. எந்திரி ஒழுங்கா. நான் எந்திரிக்க மாட்டேன். நீங்க யாரை வேணாலும் கூப்பிடுங்க. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன். அஞ்சலி, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. நான் கொலைகாரன் ஆயிடுவான், பாத்துக்கோ. எந்திரி. என்ன பொண்டாட்டியே ஏத்துக்கலனா அதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இதுக்கு நீங்க என்ன கொலை பண்ணிடலாம். கொலை பண்ணுங்க. ஏய், நீ சொன்னாலாம் கேட்க மாட்ட. உன்னை தர இழுத்து போய் ரோட்ல விடு. இவரே இந்த மாதிரி பண்றாரு. வா. சார் எந்திரி, எந்திரி. எந்திரின்னு சொல்றேன்ல. சும்மா சீன் போடாத, எந்திரி. விடுங்க கார்த்திக், என்ன விடுங்க. அஞ்சலி, சொன்னா கேளு, எந்திரி. வெறுப்பேத்தாத, எந்திரி. எத்தனை பேர் இருக்கீங்க? யாரும் ஒண்ணு கேட்க ஒழுங்கு மரியாதை, எந்திரி. மாட்டீங்க. கார்த்திக் விடுங்க. சார் விடுங்க சார். எல்லாரும் பாக்குறாங்க சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தான் சார். எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசுங்க. சார், இவன் நடிக்கிறா சார். சார் பாவம் சார், அவங்க அழுகுறாங்க சார், விடுங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சார் கொஞ்சம் மனசு இருக்காங்க சார். அவங்க உங்க ஒய்ஃப் சார். ஐயோ, இவன் என் ஒய்ஃபே கிடையாது. இவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களே அடிச்சு துரத்துவீங்க. என்ன தப்பு சார் பண்ணாங்க? அது சொல்லுங்க சார். சொல்லுங்க கார்த்திக், நான் என்ன தப்பு பண்ண? சொல்லுங்க. கேக்குறாருல, சொல்லுங்க கார்த்திக். என்ன சார் பிரச்சனை? எதுக்கு இவங்கள வேணான்றீங்க? அது வந்து சார் சொல்லுங்க சார், என்னன்னு சொல்லுங்க. என்ன சார் பிரச்சனை? ஏன் இவங்கள வேணான்றீங்க? இல்ல, அது சொல்லுங்க சார். கார்த்தி, ஏன் தயங்கிக்கிட்டு இருக்க? தைரியமா சொல்றா. இந்த அசிங்கம் வெளியில தெரிஞ்சா நம்ம வீட்டு கௌரவம் என்ன ஆகும் தானே நினைக்கிற? நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம குடும்பம் மாதிரி. இவங்க கிட்ட சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. சொல்றா. சொல்றேன். இவ என்ன செஞ்சா தெரியுமா? இவ கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி 5 மாசமா என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கா. எனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். கடைசியில தான் தெரிஞ்சது இதெல்லாம் போலி கர்ப்பம்னு. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இவளை எப்படி கார்த்திக் தன்னோட ஒய்ஃப்னு சொல்லுவான்? இவளுக்கும் கார்த்திக்கும் எந்த உறவும் இல்லைன்னு அன்னைக்கே கையெழுத்து வாங்கிட்டு துரத்தி அனுப்பிச்சாச்சு. இப்ப வந்து சும்மா இங்க நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஏமா, எதுல போய் சொல்றதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? நீ விளையாடுறதுக்கு கர்ப்பம் தான் கிடைச்சதாமா? ஏமா, ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ச்சே, உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாரு, எங்களை சொல்லணும். இந்த பாருமா, மரியாதையா வெளியே போயிரு. இல்ல நாங்களே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவோம். ஏய், என்னடி அங்க முறைக்கிற? ஆரஞ்சன்னு வச்சுக்க, பல்லெல்லாம் செதறிடும். ஓடி போயிடு பேசாம. கார்த்திக போன்ல மிரட்டினது பத்தாதுன்னு இப்ப நேர்ல வந்திருக்கியா? இன்னொரு தடவை உன் கால் இந்த ஆபீஸ்ல பட்டுச்சு, நடக்கிறதுக்கு கால் இருக்காது. கிளம்பு போ. டே கார்த்தி, இனி இவ உன் வாழ்க்கையில வராத மாதிரி நானும் இலக்கியாவும் பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம போய் உன் வேலையை பாரு. போ.
கடவுளே, நெருப்புல மாட்டின விட்டில் பூச்சி மாதிரி என் நிலைமைய இப்படி மாத்திட்டியே. ரேவதி அத்தைக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேனா? கௌதம் ஜானகி அத்தை கிட்ட அவங்க விஷயத்த சொல்லாம மறைப்பேனா? ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் கௌதம் ஜானகி அத்தைக்கு பிறந்தவர் இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சு பெரிய பூகம்பத்தை கிளப்பி ஓஞ்சிருக்கு. மறுபடியும் கௌதம் ரேவதி அத்தைக்கு பிறந்தவருங்கிற உண்மையை சொன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. ஐயோ, ரேவதி அத்தையோட ஆசையிலயும் நியாயம் இருக்கு. பெத்த தாயோட கடைசி ஆசையை நிறைவேற்றலன்னா அது பாவம் இல்லையா? இலக்கியா, ஏய் இலக்கியா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சிறப்பான தரமான சம்பவம் நடந்துச்சு. என்ன அது? அந்த அஞ்சலி கார்த்தியை தேடி ஆபீஸ்க்கே வந்துட்டா. ஐயோ, அவ அங்க எதுக்கு வந்தா? அவளுக்கு ஒரு வழி சொல்லணும்னு கார்த்திக் கிட்ட சண்டை போட்டு நடு ஆபீஸ்ல உட்காந்து தர்ணா பண்ண ஆரம்பிச்சிட்டா. ச்சே, அவ திருந்தவே மாட்டாளா? அப்புறம் என்னாச்சு கௌதம்? அப்புறம் என்ன, ஐயா களத்துல இறங்கி அவளை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டேன். கார்த்தி அவளை போடின்னு துரத்தி விட்டான். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் முன்னாடியும் அஞ்சலி அசிங்கப்பட்டு ஓடி போயிட்டா. ஓ, கார்த்திக் கிட்ட எப்படியாவது ஒரு கிரீன் சிக்னலாவது கிடைக்குங்கிற ஒரு நப்பாசையில தான் அவங்க வந்திருக்கா. ஆனா கார்த்திக் ரெட் சிக்னலை காமிச்சு அவ ஆசைக்கு ஒரேடியா பேட்டு வச்சிட்டான். இனி அஞ்சலி தனக்கு வேணவே வேணான்னு கார்த்திக் உறுதியா இருக்கான். இதான் சரியான சமயம். சீக்கிரமா அஞ்சலி கிட்ட இருந்து நம்ம டைவர்ஸ வாங்கி கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்புறம் அந்த ரோட்ல பார்த்தோமே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மேல கார்த்திக் ஒரு கண்ணு இருக்குன்னு நல்லா தெரியுது. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு கார்த்திக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். இல்லக்கா, அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இலக்கியா, இலக்கியா, ஏய் இலக்கியா. என்ன கௌதம்? என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ நீங்க என்ன பேசுனீங்க? போச்சு போ, மறுபடியும் என்னால ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் கார்த்திக்கும் நம்ம ஆரம்பிக்க போற ஹோமுக்காக நம்ம வாங்க போற அந்த பில்டிங் அத பார்க்க போனோம்ல, அங்க ஒரு செம்ம சீன் நடந்துச்சு. என்ன? நாங்க அந்த பில்டிங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த பக்கமா ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் நம்மால கார்த்திக் அப்படியே அந்த பொண்ணு மாதிரியே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா நான் அப்ப அந்த பில்டிங் ஓனர் கிட்ட வேலை பேசிக்கிட்டு இருந்தேன். கார்த்திக் அதை கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணு நினைப்பிலே இருக்கான். எனக்கு கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஞ்சலியோட நினைப்ப விட்டுட்டு கார்த்திக் இன்னொரு பொண்ணை நினைக்கிறாங்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. இல்லக்கா, நம்ம உடனே அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு அவ கார்த்திக்கு செட் ஆவான்னா அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. இலக்கியா, என்னாச்சு? நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்ன உன் முகம் டல்லா இருக்கு? இல்ல, அது வந்து கேட்க மறந்துட்டேன். நீ அவசரப்பட்டு பிரின்சிபலை பார்க்க போனிய, என்ன விஷயம் சொன்னாங்க? சொல்லு இலக்கியா. அது விடுங்க கௌதம், நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போலாமா? நான் உன்னை கேட்டா நீ சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, என்ன திடீர்னு கோயிலுக்கலாம்? இல்ல, அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், அதுக்குதான். அது ஏன் கோயிலுக்கு போயிட்டு இங்கே பேச வேண்டியதானே? ஆஹா, அத பேசுறதுக்கு கடவுள் கூட இருக்கணும். அதனாலதான் உங்களை கோவிலுக்கு கூப்பிடுறேன். அப்படி என்ன விஷயம்? அதுக்கா இவ்வளவு டல்லா இருக்க? சரி விட, நாளைக்கு போய்க்கலாம். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். கோவிலுக்கு போலான்னு சொல்றதுக்கே நான் இவ்ளோ பதட்டப்படுறேனே. நாளைக்கு கோவிலுக்கு போய் ரேவதி அத்தைய பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னு தெரியலையே. ஆனா அவங்க இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பாங்கன்னே தெரியல.
அதனால அவங்க தான் உங்க அம்மாங்கிற உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கௌதம். கடவுளே, அவருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடு போர்க்களமா ஆயிடாம நீதான் காப்பாத்தணும். கார்த்திக், கௌதம், இலக்கியா, வாங்க சாப்பிடலாம். வரும் அத்தை. ஜானு, பாப்பா. என்ன ஸ்பெஷல்? அத்தை, ம், இன்னைக்கு நீங்களா சமைச்சீங்க? ஆமா. ஏன் பைரவி மேடம் எங்க? ம், நீ சொன்னேங்கிறதுக்காக அவ 2 நாள் சிக்கு புக்குன்னு சமைச்சா. இப்ப மொத்தமா அப்படியே ஓஞ்சி போய் ரூம்ல படுத்துட்டா. சாப்பிடவான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. அத்தை, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். அடட, உட்காருமா, நான் பாத்துக்கிறேன், நீ உட்காரு. உட்கார்ந்து சாப்பிடு. பிளேட்டு கொஞ்சம் காமி. இந்தாப்பா. என்னண்ணே சூப்பர்ல. டேய், கொஞ்சம் மெதுவா சாப்பிடு. பாத்து. தண்ணி குடி, தண்ணி குடி. இந்தா, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுப்பா. ஆ. என்னப்பா இது? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடலாம்ல. இல்ல ஜானு, பொறுமையா தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, அடிக்கடி பொறை ஏறிட்டே இருக்கு, விக்கலும் வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல. ம், யாரோ நினைச்சிட்டு இருப்பாங்கப்பா. யார் நினைக்க போறா? ரேவதி அத்தை தான் புள்ளைய நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு கௌதம் கிட்ட அவரை பெத்த அம்மா ரேவதி அத்தை தான் சொல்லியே ஆகணும். என்னண்ணே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா துடிச்சு போயிடுறாங்க. இவன் நம்ம வீட்டு இளவரசன். ம், இவனுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். நீ சாப்பிடுப்பா. ஜானகி அத்தை வேற கௌதம் மேல இவ்ளோ பாசமா இருக்காங்களே. நாளைக்கு நான் கௌதம் கிட்ட உண்மையை சொன்னா இவங்க தாங்குவாங்களா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. அண்ணி, சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் இல்ல, நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து இப்படியே தான் இருக்கா. என்ன ஆச்சு? கரெக்ட். இதை நான் வழிமொழிகிறேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? வெளியில சொன்னாதானே தெரியும். ஒன்னும் இல்ல. மறுபடியும் அந்த அஞ்சலி ஞாபகம் வந்துருச்சா? அவளை நினைச்சா உங்க மாமா வருத்தப்படுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, இல்ல இல்ல. அண்ணி, அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை இப்பவே அழிச்சிருங்க. நான் அவன் மேல செம காண்டுல இருக்கேன். இன்னைக்கு ஆபீஸ்ல அவ பண்ண கூத்த நினைச்சா எனக்கு அப்படியே பிபி ஏறுது. நம்ம குடும்பத்தையே ஏமாத்தணும் அந்த அஞ்சலி. இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. மொத்தமா கை கழுவிட்டேன். நீங்க மட்டும் அவளுக்கு இறக்கமே காட்டாதீங்க. இல்ல கார்த்திக், நான் அஞ்சலியை பத்தி நினைக்கல. ஏன் இலக்கியா, அப்ப எதுக்கு பிளேட்டையே பார்த்துட்டு இருக்க? சாப்பிட வேண்டியது தானே. நீ சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க நீ. கார்த்திக் பிரியா மேல ஆசைப்படுறான். பிரியா வேற கல்யாணம் நடக்கணும்னு கோவில்ல வேண்டுதல் பண்றா. ஒருவேளை அவ வேண்டுதல் நிறைவேறி டக்குன்னு வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னா பாவம் கார்த்திக் மறுபடியும் மனசு உடைஞ்சு போயிடுவான். பேசாம நாளைக்கு கார்த்திகையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பிரியா கண்ணில் படுற மாதிரி செய்யலாமா? நல்லா இருக்கு. கார்த்திக், என்ன நீ நாளைக்கு கோயிலுக்கு போலாம், வரியா? கோயிலுக்கா? எதுக்கு? கோயிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிடுதான். முதல்ல ஏதோ பேசணும்னு என்ன கோயிலுக்கு வர சொன்னா, இப்ப கார்த்திகையும் வர சொல்ற. என்னவா இருக்கும்? குழப்பமா இருக்கு. என்னடா
டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும் ஆனா காஃபி போட தெரியுமா தெரியுமா எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா முழுதினமும் தினமும் தந்தலானா ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழுதினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.